கடல் மாய்ந்த இளப்பெரு எழுதி வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு சீர்திருப்பா எழுதி வந்த நாவல். அதனுடைய சுருக்க வட்டம். பகுதி உறுப்புகள் திருக்குறள். திருக்குறள் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பகுதி உறுப்புகள் இந்த பகுதியோட இன்றைக்கு இந்த பாடத்தை நம்ம துவங்க இருக்கோம். நேரடிய பாடப்பகுதிக்குள்ள போயிடலாம். மலையிட பெயர்கள் ஓர் ஆய். ஆர் பாலகிருஷ்ணன். அவனுடைய நூல் வெடிக்கு முதல்ல வந்துருங்க. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வரியுமே மிக முக்கியமானதா இருக்கு, அதனால விட்டு விட முடியாது. இந்தியவியல் நூல்வெளி பாருங்க. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பண்ணி 28 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். இடப்பெயர் ஆய்வு அப்படிங்கிறது இடங்களை குறித்த பெயர்களுக்கான ஆய்வு. வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம், அதாவது கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொற்கைக்கு கே, வஞ்சிக்கு வி, தொண்டி அப்படிங்கிறது டி, கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. அப்படியே கொஞ்சம் மேல அந்த பேஜ்லயே மேல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படம் இருக்கும் பாருங்களேன், மேல அப்படி இருப்போங்க. அதுல மேல பாருங்க, அங்க கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அங்க நிறைய பேர்கள்ல இருக்கும். இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான், இந்தியாவுடைய அப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த பாடப்பகுதியை ஆராய்ச்சி செஞ்ச இந்த பாடப்பகுதி எழுதின ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஐஏஎஸ் அதிகாரி வடமேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற அதுக்கு கீழே கொற்கை இருக்கும். இந்த மேப்ல ஆப்கானிஸ்தானுக்கு கீழே கொற்கை இருக்கும். அப்படியே கீழே வரும்பொழுது கீழே இந்தியா அப்படிங்கிற இடத்துல இந்த எண்ட்ல இருக்கக்கூடிய பேர்கள்ல பாத்தீங்கன்னா அங்க வஞ்சி இருக்கும். கீழே அந்த இந்தியா அப்படிங்கிற இந்தியாவை ஒட்டுன மாதிரி இருக்கக்கூடிய கீழே எண்ட்ல பாத்தீங்கன்னா வஞ்சி இருக்கு. அதுலயே வந்துட்டு மேல கொஞ்சம் கார்னர்ல பாருங்களேன், இந்தியாவுடைய டாப் கார்னர்னா கொஞ்சம் இந்த பார்டர்ல ஒரு கார்னர்ல தொண்டி தனியா தெரியுது பாருங்க, இந்தியாவுக்குள்ள இருக்கு பாருங்க. மேல பாத்தீங்கன்னா தொண்டி கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற. அப்ப இந்த முக்கோண வடிவத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த முக்கோண வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த தெரு கொற்கை, வஞ்சி, தொண்டி அப்படிங்கிற இந்த வளாகத்தினுடைய ஆய்வை வந்துட்டு கவனத்திற்கு கொண்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா எந்த வட மாநிலத்தை சார்ந்த இலக்கியங்களிலுமே இந்த செய்தி கிடையாதான். இப்ப அந்த பேராகிராஃப் படிச்சு பாருங்க, அந்த மேல இருக்கு கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லியா கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு படிச்சு பாருங்க. கொற்கை, வஞ்சி, தொண்டி என்ற ஊர் பெயர்கள் பழந்தமிழர்களினுடைய அரசியல், பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானது. இந்த பேர் வந்துட்டு இந்தியாவுடைய பண்பாட்டினுடைய பழந்தமிழர்களுடைய அரசியல், பொருளியல் வரலாற்றுல வந்திருக்கக்கூடியது. சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்திற்கு கொற்கை, வஞ்சி, தொண்டி ஆகிய பெயர்கள் ஆணிவேர் அடையாளங்களாகும். சங்க இலக்கியத்துல இந்த பெயர்கள் வந்து அடிக்கடி வருது. இந்த பெயர்கள் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் பதிவு செய்யவில்லை. இதுதான் ஆச்சரியமான விஷயம். இருக்கிறது என்னமோ ஊரை பார்த்தீங்கன்னாக்கா இப்பவும் கொற்கைங்கிற பேர்ல ஆப்கானிஸ்தான்ல, இந்த பாகிஸ்தான்ல வஞ்சி இருக்கு, பாகிஸ்தானுடைய இது காரணம்ல இந்த தொண்டி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா எந்த இலக்கியங்களும் பதிவு செய்யலாம். சங்க கால தமிழ் மன்னர்கள், குறுநில தலைவர்கள், தலைநகரங்கள், துறைமுகங்கள், போர்க்களங்கள் ஆகியவற்றின் பேர்களோடு வடமேற்கு பகுதியில் உள்ள ஊர் பெயர்கள் பொருந்தி போகும். கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் காட்டக்கூடிய அது கேவிடி காம்ப்ளெக்ஸ் காட்டக்கூடிய பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானது. இவை கடந்த கால வரலாற்றினை காண அடையாள சின்னம், அவற்றுக்கான அடையாள சின்னங்களாக இவை இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு இந்த ஆய்வு உலகத்திற்கு இந்த வார்த்தைகளை கொண்டு வந்தவர் வந்து ஆர் பாலகிருஷ்ணன். அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இப்போ சொல்லப்படுது. ஏன்னா இந்த பெயர்கள் அங்க பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது, ஆனா அங்க இலக்கியங்கள் அந்த பெயர்கள் எதுவுமே இல்லை. இப்ப மறுபடியும் நூல் வெளியில வந்தீங்கன்னா 3வது வரி தாண்டி தினமணி நாளிதழில் துணையாசிரியராகவும் கனையாழி இலக்கிய இதழினுடைய ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றி இருக்கின்றார். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர் தப்பு நூல்கள். எழுதின நூல்கள் பேரை ஞாபகம், அம்மா, சிறகுக்குள் வானம். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணி தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி ஆட்சி பணி தேர்வு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் வந்து இவரு எந்த வருஷம் பாருங்க, 1984ல தமிழ்ல எழுதி எவ்வளவு அதிசயம் என்னன்னாக்கா முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றார். இதுதான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம். முதல் முயற்சியிலேயே
தேர்ச்சி பெற்றுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா அவருடைய பயிற்சி, அவருடைய படிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிப்பாரு. எவ்வளவு படிச்சிருப்பாரு, எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி படிச்சிருக்கணும். சரி, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காரு இவரு? ஒடிசா மாநிலத்தின் கூடுதல் தலைமை செயலர் மற்றும் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறாராம். நம்முடைய பாடப்பகுதி இந்து வெளிப்பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இந்த நூல்ல இருந்து எடுக்கும். சரி, இப்ப பாடப்பகுதிக்கு உள்ள போயிடலாம். மலையிட பேர்கள் ஒரு ஆய்வு, ஆர் பாலகிருஷ்ணன் இந்தியா. மலை மனித சமூகத்தின் ஆதி நிலம். இதுதான் மனித சமூகத்தினுடைய முதன்மை நிலம் எது அப்படின்னா மலைதான். மலைகளில் தான் மனிதன் தோன்றும். அதுதான் மனுஷன் தோன்றதுக்கான ஆதி நிலம் வந்து மலைதான். தமிழ் அகத்திணை இயல் மலையும் மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சி என்று குறிக்கும். இது உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு இயைந்து தமிழர்தான் சீரிய வாழ்வினை பேசுங்க. இப்ப குறிஞ்சி நிலம் எடுத்துட்டா அங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றி தானே பேசியிருக்கீங்க அந்த பாடல்கள் தான். மலை குன்றுகளின் பேர்கள் குறித்த ஆய்வினை ஓராலஜி என்ற கலை சொல்லால் அழைப்பர். இது அண்டலின் நினைச்சுக்கணும். இதுதான் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தை. மலை குன்றுகளை பற்றிய ஆய்வுக்கு பேரு ஓராலஜி. சரி, தமிழர் வாழ்வில் மலைகள் பெரும் சிறப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாடப்பகுதிக்குள்ள திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் திராவிடர்களை மலைநீள மனிதர்கள் என்று அழைக்கின்றார் கமல் சரம். அது ஒரு இம்பார்ட்டன்ட். திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாக்க தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம் அப்படின்லாம் நிறைய இருக்கு. 3 பிரிவுகள் இருக்கு. இந்த 3 பிரிவுகளை சேர்ந்த திராவிடர்கள் என்ற சொல்லி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே மலைகளில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ இவர்களை வந்துட்டு மலைநில மனிதர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லதல் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறார். தேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது சொல்றாங்க. தேயோன் அப்படிங்கிறது இந்த இடத்துல முருகன் குடியிருக்கக்கூடிய இடமாக இந்த மைவரை உலகம் அப்படின்னு சொன்னாக்கா, மைவரைனாக்கா மிக உயர்ந்த வரை என்பது மலைப்பகுதி, மிக உயர்ந்த மலைப்பகுதியை குறிக்கிறது. யாரு? தேயோன் மேயனாக்கா முருகன் குறிக்கொண்டிருக்கக்கூடிய முருகன் இருக்கக்கூடிய அந்த நிலம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. இதுல மாயோன் மேயன் வரும், தேயோன் மேய. சரி, நான் சொல்றேன். தேயோன் மேய மைவரை உலகம் அப்படிங்கிறது தேயோன் அப்படிங்கிறது. மாயோன் மேய காடுரை உலகம் அப்படின்னு வரும். மாயோன் அப்படின்னு சொன்னாங்க திருமால் இருக்கக்கூடிய காட்டு நிலப்பகுதி அப்படின்னு வரும். தேயோன் மேய மைவரை உலகம் அப்படிங்கிறது முருகன் இருக்கக்கூடிய மலை நிலப்பகுதி அப்படிங்கிற இந்த தொல்காப்பிய வரிகள். அடுத்தது பாருங்க, விண் பொரு நெடு வரை குறிச்சு கிழற அப்படின்னாக்கா விண்ணை பொருந்துகின்ற அளவிற்கு, அதாவது வானத்தை தொடும் அளவிற்கு நெடு வளர்ந்து இருக்கக்கூடிய வரை அப்படின்னாக்கா இங்க மலைதான். வரை என்பது மலை பகுதி. அவ்வளவு வானத்தை பொருந்தும் அளவிற்கு பெரிதாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நில தலைவனே குறிஞ்சி கிழவ அப்படின்னு திருமுருகு ஆற்றுப்படை சொல்லுகிறது. திருமுருகு ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னாக்க அந்த பாடலினுடைய நூல் பேர் காரணம் கவனிச்சீங்கன்னா, முருகனை வழிபடக்கூடிய ஒரு பக்தனை இன்னொரு பக்தன் முருகனை சென்று ஆற்றுப்படுத்துவது. அப்ப 6 படை வீடுகளை பற்றிய சிறப்பு செய்திகள்லாம் அந்த திருமுருகு ஆற்றுப்படையில வரும். அதுல வரக்கூடிய இந்த வரிகள் அதான், விண்பொரு நெடுவரை குறிஞ்சிட. தமிழரினுடைய கடவுளையும் மலையும் தொடர்புபடுத்தும் பண்டைய பதிவுகளாக இந்த தொல்காப்பிய செய்திகளும் திருமுருகாற்றுப்படை செய்தியும் இருக்கு. அடுத்தது மலைப்பகுதி காட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடை 7 வள்ளல்கள் 70 மலைப்பகுதிகளின் தலைவர்களாக விளங்கி. கடை 7 வள்ளல்கள் சொல்லிட்டு நம்ம படிச்ச காரி, ஓரி எல்லாமே, ஆதிகன், நந்தி, இவங்க எத்தனை பேரு இவ்வளவு எல்லாருமே வந்துட்டு மலைப்பகுதியை தான் சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெருநில பகுதிகளை ஆண்ட முடி மன்னர்களுக்கு கூட வழங்காத பெருமைகளை பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த குறுநில தலைவர்களுக்கு அளிப்பதனை பறக்க காணலாம். அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் தாண்டி சின்ன இந்த குறுநிலங்களை ஆட்சி செய்த மன்னர்களுக்கு மிக முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். அப்படின்னாக்கா மலைப்பகுதியை அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தனால். அடுத்து திராவிடர்களின் மலைத்திற்கு. இந்தியாவில் தற்பொழுது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பேர்கள் அப்பழங்குடியினரின் மலை சார்ந்த மாநில புவிச்சூழலை வெளிப்படுத்துகின்றன. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மக்கள், அதான் மலைப்பகுதியில் இருப்பவர்கள் எல்லாருமே திராவிடர்கள் சொல்லியாச்சு. அப்ப அவர்கள் எப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த மலையில அவங்க எப்படி வாழ்றாங்களோ அதை வைத்துத்தான் அந்த சூழல் காட்டப்படுகிறது. மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியுள்ளன. அங்க இருக்கக்கூடிய பேர்கள் எல்லாமே, அந்த ஊர் பேர்கள் எல்லாமே கூட மலை அப்படிங்கிற வார்த்தையை தான் வைத்து வந்திருக்கிறது. மலை அப்படிங்கிறது வந்துட்டு பாறை, பெரிய, அடுக்கு, வளர்ந்த, நீண்ட அப்படிங்கிற எல்லா அர்த்தத்தையும் கொடுத்ததாக மலைங்கிற வார்த்தை இருக்கிறது.
கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. அது கீழே இருக்கக்கூடிய அந்த அட்டவணை காட்டுது பாருங்க. மால் பஹாடியா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட்ல சொல்லக்கூடிய மால் மலை அப்படிங்கிறதுல இருந்து வருது. மால் பஹாடியா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட்ல இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. மலை அரையன் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய கேரளத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மலக்குறவன் அப்படிங்கிறது நெடுமங்காடு கேரளத்துல, மலை மூத்தன் அப்படிங்கிறது எர்ணாகுளம் கேரளத்துல, மலை பணிக்கர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு வட கேரளத்துல இருக்கக்கூடிய மக்கள் பேரு, மலையன் அப்படிங்கிறது பாலக்காட்டு கேரளால இருக்கக்கூடிய மக்கள் பேரு, மலை வேடா அப்படிங்கிறது இடுக்கியில இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்காங்க. மலேரு அப்படிங்கிற வார்த்தைகளும் பயன்பாட்டுக்கு தட்சிண கன்னடால இந்த வார்த்தைகள் இருக்கு, கர்நாடகா. அப்போ மலை, 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 மலேரு எல்லா வார்த்தைகளுமே மலை அப்படிங்கிறத அந்த மலையை வைத்துக் கொண்டுதான் இந்த பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. இது எல்லாமே நீங்க படிச்சாகணும், வேற வழியில தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நீங்க மற்ற எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மற்ற தமிழ் பாடம் படிக்கிறத தாண்டி இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டான உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எழுதியிருக்காருன்னா இப்பதான் எழுதுவார், இன்ஃபர்மேஷன் தான் தருவார். அப்ப நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, ஐஏஎஸ் அதிகாரி ஆகுறது அப்படிங்கிறது. அப்போ இவரு ஒரு மிகச்சிறந்த, அதான் சொன்ன வார்த்தைக்கு வார்த்தை நம்ம படிக்க வேண்டிய பாடம் இது அப்படிங்கிறது. இதே மாதிரி அடுத்தது பாருங்க, நீலகிரி, தமிழ்நாட்டை சேர்ந்த நீலகிரி மாவட்டத்தில் கோட்டா அப்படிங்கிற மக்கள் வாழ்றாங்க. கோட்டா அப்படிங்கிறது மலைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா பின்னாடி நீங்க படிக்க போறோம் பார்ப்போம். கொண்டாதோரா அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு பேர் இருக்கு. ஒடிசால போன்ட் கொய்டர் அப்படின்னு வார்த்தைகள் எல்லாம் பயன்பாட்டுல இருக்கு. இந்த வார்த்தைகள் மக்களை குறிக்கலாம் அல்லது ஊரை குறிக்கலாம் அல்லது அங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை எதையும் ஒன்றும் குறிப்பதாக இருக்கு. திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை, குன்று என்ற பொருள் தரும் சொற்களை அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்றுள்ளன. அப்போ திராவிட பழங்குடி எல்லாரும் இன மக்களுமே கூட வந்துட்டு அந்த மலை குன்றுகளைத்தான் அடிப்படையாக வச்சு எல்லா பேரும் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ மலைகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எப்படி இருந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவர்களுக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது அடுத்த அடுத்து தொடர்ந்து. திராவிட மலைவாழ் மக்களினுடைய குடியிருப்புகள் அப்பழங்குடியினர் மலை சார்ந்த வாழ்வியல் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தருகின்றன. அப்படின்னா இவர்கள் வாழக்கூடிய இந்த மக்கள், இவங்களுடைய குடியிருப்பு, அவருடைய அந்த மலை சார்ந்த வாழ்வியல் சமூக கூறுபாடுகள் இதை நமக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? மலைவாழ் மக்களின் குடியிருப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. திராவிட மலைவாழ் மக்களினுடைய குடியிருப்பு, திராவிட மலைவாழ் மக்கள் அப்படிங்கிறது இந்தியாவுடைய எல்லா பெரும்பகுதியில இருக்கு அப்படிங்கிறது ஆரம்பம். பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள். இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேங்கி இருக்கக்கூடிய நீரை அவங்க பயன்படுத்தல, ஓடும் நீரை தான் பயன்படுத்தினாங்க. எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிகளை அதை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள், ஓடைகளில் இருந்து நீர் எடுத்து பருகின்றனர். தங்களுடைய குடியிருப்பை விட அதிக உயரமான இடத்துல ஓடக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள், ஓடைகள்ல இருந்து தான் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிருக்கும். அப்போ ஓடக்கூடிய நீரை தான் திராவிடர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர்கள் பால், எருமை, கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள். இப்போ கூட நீங்க பார்க்கலாம், நீலகிரி மாவட்டத்தில் தோடர்களை அந்த ஊட்டிக்கெல்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கார்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கீழே அந்த படம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஹட் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன ஒரு கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய குடியிருப்புகள் இப்படிதான் இருக்கும், மலைக்கு மேலதான் இருப்பாங்க. அப்படின்னா நீலகிரி மாவட்டம் அப்படின்னு எடுத்தோம்னாலே அது மலைப்பகுதி தானே, மேல டாப்ல தான் இருக்கு. அங்க ஊட்டியில இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையானவங்க பாத்தீங்கன்னா, பெரும்பான்மை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள்ல தோடர்கள் வந்துட்டு மிக முக்கியமானவர்கள். இந்த தோடர்கள் வந்துட்டு இந்த எருமைகளை வந்துட்டு நிறைய வளர்ப்பாங்க. அந்த எருமைகள் வந்துட்டு அவர்களுடைய தெய்வமாக அவங்க பாக்குறாங்க. அதனால அந்த எருமைகளுக்கு இருக்கக்கூடிய இடத்தை வந்துட்டு கடவுளுக்குரிய அவங்க கோயில் போல அவங்க வந்துட்டு அந்த புனித இடமாக அந்த எருமைகள் இருக்கக்கூடிய இடத்தை கருதுறாங்க. அவற்றை சுற்றி உயர்ந்த மதில் சுவர்களை அமைத்திருக்கின்றார்கள். மதில் சுவர் அப்படின்னு சொன்னாக்க சின்னதா ஒரு திட்டு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மதில் சுவர்கள் அவர்கள் இந்த வீடுகளில் திண்டுகள், மேடைகள் முக்கிய இடம் பெறுகின்றன. அப்படின்னாக்க அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ல சின்னதா உட்கார்ற மாதிரி திண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். உட்கார்ற மாதிரி வீட்டை சுத்திலும் வீட்டு வாசல்களுக்கு வெளியில எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. என்ன காரணத்துக்குன்னா உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு போகிறதுக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே உட்கார்ந்து அந்த இடத்துல லைன் வரிசையா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க மாலை நேரங்கள்லாம். இப்ப இங்க படத்துல காட்டி இருக்கக்கூடியது வந்துட்டு ஒரு ஒரு மலையினுடைய ஒரு பகுதியில அப்படி தனியா இருக்கிறது போல காட்டப்பட்டிருக்கு. இப்படி இவ்வளவு ஒரு உயரத்துல எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாமே எல்லா பகுதியும் மலைப்பகுதிகள் தான், அதுல ஒரு சிறிய ஒரு பகுதியை காட்டியிருக்காங்க. இது மாதிரி எல்லாம் இல்லை. இன்னொன்னு இந்த மாதிரியான ஷேப்ல பில்டிங் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மூங்கில் எல்லாம் நிறைய போட்டு கட்டியிருப்பாங்க.
சரி, அடுத்தது குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகிறது. தாழ்வாரத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி குறும்பர்கள் மொழியில மெட்டுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் அது வந்து மேடான இடத்தை தான் குறிப்பிடுகிறாங்க. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப் எனப்படும் திராவிட பழங்குடியினருடைய குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன. இப்ப ஆந்திரால ஒடிசால இருக்கக்கூடிய திராவிடர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேரு, திராவிட பழங்குடி பேரு ஜதாப் அப்படிங்கிறது. குறும்பர் அப்படிங்கிறது எங்க இருக்காங்கன்னாக்க இவங்களும் வந்துட்டு நீலகிரி மாவட்டம். தோடர்கள் எப்படி நீலகிரி மாவட்டமோ அதே போல குறும்பர்களும் நீலகிரி மாவட்டம் தான். அதுக்கு முன்னாடியும் ஒரு இது பார்த்தீங்க, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா அப்படிங்கிற பகுதியில இந்த மலை அரையன் அப்படிங்கிற வார்த்தையாகட்டும், அல்லது புறவன், பணிக்கர் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க. பழங்குடி தலைவரினுடைய வீடு மற்ற வீடுகளையும் காட்டிலும் விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், மேலுடை ஆகியவை அந்த திராவிட பழங்குடியினருடைய வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் உயரமான இடங்களை செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன. அதாவது அந்த ஊர் தலைவர் வந்து ரொம்ப மேல இருப்பாராம். அப்ப என்னன்னாக்கா, அப்ப மேல மலைகளுக்கு மேல மேல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சிறப்பை காட்டுகிறாங்க அப்படிங்கிறது போல இந்த மலை குடியிருப்புகளை பற்றி செய்தி இங்கே இடம்பெறுகிறது. அடுத்து வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலை பெயர்கள். இப்ப இது வரைக்கும் தென்மேற்கு பார்த்தோம். இப்ப வடமேற்கு பகுதிகளில் திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது. சான்ஸ்கிருத்லயும் அப்படிதான் வருது மலை. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்வஜ என்று அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதும் மலையே என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரசு இருக்கிறது. அப்ப மலையத்வஜ அப்படிங்கிற ஒரு வார்த்தை மன்னன் வந்துட்டு சமஸ்கிருத மொழியிலேயுமே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப மலையே அப்படிங்கிற சொல்லினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வடமொழியில் மலையே என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளைத்தான் குறிக்கிறது. மலபார் அப்படிங்கிறது இங்க கேரளாவை தான் குறிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே மேற்குல இருக்கக்கூடிய மலைகளைத்தான் இந்த மலையே அப்படிங்கிற வார்த்தை சொல்லுகிறதாம். தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவராம். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. மலை அப்படிங்கிறது தமிழ்ல குறிஞ்சி நிலத்துல மலை அப்படின்னு சொல்றோம், அது வந்துட்டு உயரமானதுங்கிற பொருள். மலை என்றால் உயரமானது அப்படிங்கிற பொருள். குன்று என்பது உயரம் குறைவானது அப்படிங்கிற பொருள். நம்ம குன்றுனாக்கா சின்ன மலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. உயரம் குறைவான ஒரு நிலப்பகுதிக்கு பேரு குன்று, உயரம் அதிகமானது இடத்துக்கு பேரு மலை. மலை, குன்று என்னும் இரண்டு சொல்ல ஆட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்களை உறுதி செய்வது வியப்பளிக்கிறதாம். இதே வார்த்தை இந்த செயல்கள் எல்லாம் மலையத்வஜ அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம், அதே போல அந்த மெட்டு, ஜதாப் இந்த பழங்குடிகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உயரமான மலைப்பகுதி குறிப்பது ஒரு சுத்தி காட்டுகிறார் இந்த பாடத்தினுடைய ஆசிரியர். தொடர்ந்து பார்க்கலாம். இதை போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. வரை நாம நான் இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன், இதுவரையும் உனக்கு சொந்தம், அதுவரை உனக்கு. அப்ப வரை அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா ஒரு எல்லையை குறிப்பிடுகிறது. வரை என்பது கோடு, அதை நான் வரைந்தேன், வரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வரைந்தேன் என்பது கோடை சொல்லுது. வரையாடு அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு வரையாடு. அப்ப வரைனாக்கா மலை தான் குறிக்கும். வரை என்பது மலை, மலையாடு, வரையாடு. வரைங்கிறது சிகரத்தையும் குறிக்கிறது. வரை அது சிகரம்ங்கிறதுக்கும் ஹைட் அப்படிங்கிறதையும் வரை, அது வரை உச்சி வரை அப்படின்னுவாங்க. அதே போல விளிம்பு வரை, நான் அது வரை சென்று வருகிறேன்னா அந்த எண்டு வரைக்கும் நான் போயிட்டு வரேன், விளிம்பு வரைக்கும் போயிட்டு வரேன். கடற்கரையை சொல்லும் பொழுதும் அந்த கரையை ஒரு எல்லையை குறிப்பிடுவது, கரையை குறிப்பிடுவது, நுனியை குறிப்பிடுவது எல்லாமே பாருங்க அந்த வரைங்கிற வார்த்தை பயன்பாட்டு. இன்னொன்னு சொல்றாங்க, நுனி முதல் அடி வரை மற்றும் அடி முதல் நுனி வரை, இந்த தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. திராவிட நிலப்பகுதிகளில் மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பயன்பாட்டு நிலப்பகுதிகளில் தற்செயலாக வழங்கப்படவில்லை, அவை காரணம் கருதிய வழங்கப்படுகின்றன. சிந்துவெளி மற்றும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் வழங்கும் சொற்களை காணப்படும் தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கது. இப்ப திராவிட மொழிகள் தான் சிந்துவெளிகள் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம படிச்ச சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிறதா இவருடைய புத்தகத்தினுடைய பேரு, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிறது.
சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லும் போது எங்க இருந்தாங்க, இப்ப நம்ம கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே ஏதோ ஏனோ தானோன்ட்டு எல்லாம் அமைய கிடையாது. இதுல ஏதோ ஒரு காரணம் கருதிதான் அவை இங்க இருக்கிறது அப்படிங்கறத நாம கவனிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடச்சொற்களினுடைய நேரடி தொடர்பு இன்று வரை நீடிப்பதை கீழ் உள்ள அட்டவணை உறுதிப்படுத்தும். இந்தியாவுடைய பல பகுதிகளில் மலை, வரை, மலா அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் இன்னும் பயன்பாட்டுல இருக்கு. அப்ப அதை கவனிச்சு பாருங்க. தமிழர்கள் வந்துட்டு எல்லா பகுதியிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த சொல்லானது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லா இருந்திருக்கிறது. மலை என்ற சொல் அப்படிங்கிறது ஒரு அட்டவணை கொடுக்குறாங்க. அதுல பாருங்க, திராவிட சொற்கள் சொல்லி லைனா 3 வார்த்தை இருக்கு. மலை, வரை, மலா 3 வார்த்தை தரப்பட்டிருக்கா? அப்ப அந்த மலைங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசத்துடைய சமேலி, கும்லா, ஜோன்பூர் மாவட்டங்கள்ல மலைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வரை என்ற சொல் குஜராத், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம் 3 இடத்துல, வல்சட், தானே, கங்ரா அப்படிங்கிற 3 மாவட்டங்கள்ல பயன்படுது. மலா அப்படிங்கிறது பஞ்சாப், ராஜஸ்தான், கர்நாடகால ஜலந்தர், அஜ்மீர், உடுப்பி இந்த இடங்களில், இந்த மாவட்டங்கள்ல மலா அப்படிங்கிற சொல்லு பயன்படுத்தப்படுகிறது. மலை, வரை, மலா அப்படிங்கிறது நம்ம தமிழில் நாம் பேசக்கூடிய இந்த சொற்கள் எல்லாமே இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலுமே அப்படிதான் பயன்படுத்தப்படுறாங்க. சரி, இப்போ அந்த மலைங்கிற சொல் தென்னிந்தியாவில் என்ன சிறப்பிடம் பெறுகிறது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும், முன்னொட்டு அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி மலை அப்படின்னு ஆரம்பிக்கிறதா, முன்னொட்டாக அப்படி வந்துட்டு 17 இடப்பெயர்கள்ல முன்னொட்டா இருக்காங்க. 84 இடப்பெயர்களில் பின்னொட்டாக இருக்கிறது. பின்னொட்டுங்கிறது ஓரளவுக்கு புரியலாம்னு நினைக்கிறேன். பழனிமலை, திருமலை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறோம். 84 இடப்பெயர்கள் பின்னொட்டா இருக்கு. அப்ப 17க்கு 84 அப்படிங்கிறது 17 முன்னு 84 பின்னு, 17 வயசு 84 வயசு ஞாபகம் வச்சு நோட்டு பின்னோட்டுக்கு கணக்கு ஞாபகம் வச்சுங்க. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் ஐகார ஈறு பெற்று மலை என வழங்கப்படுவதற்கு மாறாக ஆதார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகிறது. மல் அப்படிங்கிறது வேர்ச்சொல் மலை. அப்போ நீங்க ஆந்திர மாநிலத்தில் மல் என்பது வேர்ச்சொல் அப்படிங்கிறது தெரியணும். மல் அப்படிங்கிற வேர்ச்சொல் தான் ஐ விகுதி பெறாம, ஐ விகுதி பெற்று மலை அப்படின்னு வராம ஆ விகுதி பெற்று மலா அப்படின்னு வந்துருச்சு. திருப்பதி, திருமலா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, திருமலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சு திருப்பதியே திருமலா அப்படின்னு. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணி மலை என்ற இடப்பெயரில் ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். கர்நாடகால மலைங்கிற வார்த்தை தோணி மலை அப்படின்னே டைரக்டா மலைங்கிற வார்த்தையே வருது. ஆனா மலையை குறிக்கும் மற்றொரு சொல் கர்நாடகால வந்துட்டு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது 15 இடப்பெயர்களில் இடம்பெறுகிறது. மலை என்பது தோணி மலைங்கிறது ஒரே ஒரு இடத்துல கர்நாடகால தான் வருது. மலையை குறிக்கக்கூடிய கர்நாடகத்துல இன்னொரு சொல் மலே என்பது 15 இடப்பெயர்கள்ல வருது. இப்ப இப்படியே அடுத்தது கேரளாவுக்கு வந்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் 10 மலை விகுதி இடப்பெயர்கள் இருக்கின்றன. மலை அப்படிங்கிற பேர் வந்து கேரளால 10 இருக்குது. இந்த சொல்லப்பட்ட மலை, மலா, மலே இந்த சொற்கள் எல்லாம் தென்னிந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னோட்டாக பின்னோட்டாக வருகின்றனவே அன்றி தனிச்சொல்லாக வழங்கப்படவில்லை. இதுதான் முக்கியம். இந்த மலை, மலே அப்படிங்கறதெல்லாம் தென்னிந்தியாவில எந்த மாநிலத்திலையும் தனிப்பட்டு ஒரு வார்த்தையா வரவே இல்லை. ஒண்ணு முன்னோட்டா வர்றோம், இல்லாட்டி பின்னோட்டா தான் வந்திருக்காங்க. ஆனால் தமிழ் மொழியில் மாறாக கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பு அரண் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. அதுதான் கோட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம தமிழகத்துல நிறைய கோட்டைகள் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த கோட்டைகளை யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சொல் எப்படி இருக்கும்னா, காவல் மிகுந்த காப்பு அரண் கொண்டு மதில் சுவர்களால் கட்டப்பட்ட சூழப்பட்ட கட்டமைப்பு. கோட்டைனால அப்படிதான் இருக்கும், மதில் சுவர்கள் தானே இருக்கும். அப்ப அதுக்கு பேர் என்னன்னாக்கா, ஒரு பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்றதுக்கு பதிலா கோட்டை அப்படிங்கிற வார்த்தையை நாம பயன்படுத்துறோம். திராவிட வேர்ச்சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழி சொற்களை கீழ்வருமாறு பட்டியலிடுகிறது. திராவிட வேர்ச்சொல் அகராதி, இந்த வார்த்தை ஞாபகங்க. திராவிட வேர்ச்சொல் அகராதி, திராவிடத்துல இருக்கக்கூடிய வேர் சொற்கள் எல்லாம் என்னென்ன, அதற்கு ஒரு தனி ஒரு டிக்ஷனரி இருக்கு. அதுல வந்துட்டு இப்ப கோட்டை அப்படிங்கிற வார்த்தையினுடைய வேர்ச்சொல் வேற என்னென்னவாக, வேற எந்தெந்த மொழிகள்ல என்னவாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது
சொல்றாங்க பாருங்க. மலையாளத்துல கோட்டை கோடு அப்படி தமிழில் முதல்ல இருக்கக்கூடிய தமிழ்ல வந்துட்டு தமிழில் கோட்டை கோடு அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. மலையாளத்துல கோட்டை கோடு அப்படிங்கறது பயன்படுத்துறாங்க. கன்னடத்தில் வேறு சொல்லாக கோட்டை கோண்டே, தெலுங்கு கோட்டை, துளு கோட்டை, தோடால குவாட். இதையும் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மக்கள் மொழிகளிலும் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்தினுடைய வேர்கள் இனம் காண முடிகிறது. அப்ப கோட்டைங்கிற சொல் பல இடங்களில் வேறு சொல்லாக இருந்திருக்கிறது. கோட்டை என்று முடியும் 248 இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில் தான் உள்ளன என்று குறிப்பிட்டது. இதுதான் ஆராய்ச்சி அப்படி. 248 அப்படிங்கிறது நீங்க 247 தமிழ் எழுத்துக்கள், 248 கோட்டைங்கிற வார்த்தையில முடியக்கூடிய இடப்பெயர்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கான். நீங்க சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது கோட்டை அப்படின்னு முடிகிற மாதிரி பேர்கள் ஏதாவது கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது சொல்லி பாருங்க. சரி, இந்த சொல் செயற்கையான காப்பரண்களால் கோட்டைகளை கட்டி எழுப்பிய நகர நாகரிகத்தின் பின்னணியில் தோன்றியது என்பதை விட அதற்கும் தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியல் சூழல் உருப்பெற்றிருக்கும் என்பதுதான் உண்மையாக தோன்றுகிறது. அப்படின்னா ஒரு பாதுகாப்பு கட்டி வச்சுட்டு இதுக்கு கோட்டைன்னு பேரை வச்சிட்டோம் அப்படிங்கிறத விட, அப்படி பார்க்கிறத விட மலைகளில் கட்டப்பட்டதனால் கோட்டைங்கிற பேர் வந்துச்சு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விளக்கம். கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலை உச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல் அரண், கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள் மதிச்சுவர்களால் அமைந்த செயற்கை கோட்டைகளை விடவும் தொன்மையானது. இந்த காட்டு அரண், இயற்கை அரண்கள், மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானது இந்த அரண் கோடுங்கிற வார்த்தை. கோட்டை அப்படிங்கிறது வந்துட்டு கட்டப்பட்ட பில்டிங்க்கு சொல்ல, கட்டப்பட்ட அந்த மதில் சுவருக்கு சொல்லல. இயற்கையாகவே ஒரு மலைப்பகுதி இருந்தாலே அது கோட்டை அப்படிங்கிற வார்த்தை தான் இருந்திருக்கிறது. மலைக்கோட்டை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. மலைக்கோட்டை, திருச்செங்கோடு அப்படிங்கிற வார்த்தை வருது. செங்கோடு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. அது கூட பாத்தீங்கன்னா காரண பெயர் தான். பார்ப்பதற்கு தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது செங்கோடு, சிவந்த நிறத்தில் அந்த மலை தெரியுமா, எனவே அதற்கு ஒரு அடைமொழி திருச்செங்கோடு அப்படின்னு சொன்னாங்க. சிவப்பு நிறத்தில் தெரியக்கூடிய கோடு மலை அப்படிங்கிறதுதான். எல்லாத்துக்குமே பெயர்கள் எல்லாமே ஏனோ தானோட்டெல்லாம் வைக்கல, ஏற்கனவே இருந்த இயற்கை பேர் தான் வைத்திருக்கிறார்கள். அதே போலவே கோடை எனும் தமிழ் சொல் மலை என்ற பொருளில் வழங்குவதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். கோடைக்கானல் அப்படிங்கிறது நாம சொல்றோம் இல்லையா, கோடைக்கானல் அப்படிங்கிறது கொடைக்கானல் அப்படின்னு கோடைக்கானல் தான். அது கொடைக்கானல், கோடைனாலும் மலைதான், மலையை பார்க்கிறது. அடுத்தது திராவிடர்களுடைய மலைப்பெருங்கத்தினுடைய நீட்சியாக விளங்கும் இடப்பெயர்கள் வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நெடுமலைகளின் பெயரோடு பொருந்தி போகும் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதுதான் கேவிடி காம்ப்ளெக்ஸ். இந்த சான்றுகள் அப்பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்வதோடு மலை இடப்பெயர்களின் ஆய்வுகளை இன்றைய வளர்ச்சி போக்கினை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்தது. அப்ப பாருங்க, இங்க இடங்கள் எல்லாமே திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது. திராவிடர்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து நேரடியாக தமிழர்களை மட்டும் எடுத்துக்க கூடாது. மலையில் வாழக்கூடியவர்கள் எல்லோருமே திராவிடர்கள் தான் வைத்தாங்க. அதான் கால்டுவெல் அப்படிங்கிறவரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூலை சொல்லியிருப்பார். அவர்தான் சொல்லுவாரு, தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா பக்கத்துலயும் திராவிடர்கள் அப்படிங்கிறது வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அப்போ இந்த பாடப்பகுதியும் கிட்டத்தட்ட அதோட தொடர்புடையதாக தெரிகிறது இல்லையா? சரி, இதோட இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். காவடி சிந்தி. நூல்வெளிக்கு போயிடலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தமிழர்களுடைய பண்பாட்டோடு சேர்ந்த ஒரு பாடப்பகுதி இது. காவடி எடுத்து ஆடக்கூடியது இல்லைங்களா, முருகனுக்காக காவடி எடுத்தல் அப்படிங்கிறது தான். சரி, 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரினுடைய திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம். இப்போ அருணகிரியார் பாடியது திருப்புகழ்ங்கிறது முதல்ல தெரியும் தான். திருப்புகழை பாட பாட வாய்மணக்கு. சரி, திருப்புகழை யார் பாடினது அப்படின்னா அருணகிரிநாதர் பாடுறார். அதை பார்த்து அதனுடைய தாக்கத்தால் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சென்னிக்குளத்தை சேர்ந்த அண்ணாமலையார் அப்படிங்கிறவர் ஒரு காவடி சிந்து பாடுறாரு. அது இதனுடைய தொடர்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு சந்த இலக்கியம். சந்த இலக்கியம் தான் சந்த பாடல். இந்த பாடலினுடைய மெட்டு அண்ணாமலையாராலே அமைக்கப்பட்டதாகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போடுறாங்க. தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதுதான் உண்மை.
காவடி சிந்தின் தந்தை யார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் தெரிஞ்சிருக்கும். 18 வயதிலேயே ஊற்று மலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தார். இவர் இந்த நூலை தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிவந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடவுள் சார்ந்த பக்தி சார்ந்த அப்படிங்கறது நிறைய வருது இல்லைங்களா. எல்லாம் இறைவன் சார்ந்த வார்த்தைகளாகவே வருது. அதனால இதை வச்சு நீங்க சென்னிக்குளம் அண்ணாமலையாருடைய பேர் தான் இதெல்லாமே அப்படிங்கிறது, நூல்கள் தான் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்ப அந்த காவடி சிந்து அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு போயிடலாம். தலைப்புல நேரடியா பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி காவடி சிந்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கீழே பேராகிராஃப்ல கொடுத்துருக்கோம். பாட்டுக்கு கீழே அந்த பகுதிக்கு வந்துருங்க. பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி பாருங்க. காவடி சிந்து தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபை காவடி சிந்து. நாட்டார்னாக்கா நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசை மரபு தான் காவடி சிந்து. என்ன, முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருட்களை கொண்டு செல்பவர்கள் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வார்கள் இல்லைங்களா. அப்படியே ஆடிட்டும் பாடிட்டும் அந்த முருகனுடைய இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளாகட்டும் அல்லது சிறிய குன்றுகளாகட்டும் பழனி மலையாகட்டும் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய வழிநடை பாடல் வகைகளில் இருந்து காவடி சிந்து என்ற பா வடிவம் தோன்றியது. இவர்கள் நடக்கும்பொழுது அப்படின்னாக்கா அந்த பாட்டு எங்க வருது அப்படின்னு சொன்னாக்க, நடக்கும்போது சோர்வு ஏற்படாம இருக்க அப்படியே அந்த பாடிக்கிட்டே போவாங்களாமா. சரி, இப்ப பாடலின் பொருளுக்கு வாங்க. சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான், அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறார், நான் பாடிய இந்த உலகம் போற்றக்கூடிய காவடி சிந்து அப்படிங்கிற மதுரமான கவிமலை தன் மலை போன்ற அகன்ற தொழில் சார்த்திக் கொள்ளுகிறார். முருகன் இவர் தான் பாடியதை பாடல்களை இந்த முருகனுக்கு தோல்ல சுமந்து போட்டேன், அந்த பாடலாம் அவர்களுக்கு நான் மாலையாக தருகிறேன் அப்படின்றாரு. அந்த கழுகுமலை தலைவன், இப்ப தெரிஞ்சிருக்கும், கழுகுமலை தலைவன் யார் அப்படின்னா முருகன். கழுகுமலை தலைவன் முருகனினுடைய கோவில் வளத்தை நான் சொல்லுகிறேன். கோபுரத்தில் அந்த கோவில் வளத்தை பத்தி நான் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய கோயில் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த கோவில் கோபுரத்தினுடைய தங்க கலசம் இருக்கே, அது தேவர் உலகத்தை விட உயர்ந்து ஒளி வீசுகிறது. அந்த ஒளி உலகங்கள் பலவற்றிலும் கண்கள் கூசும்படி பரவுகிறது. பெண்ணே, கடலில் வாழக்கூடிய மீன், மகரம் போன்ற உருவ அமைப்புகளை கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. இப்ப மீன் கொடி, மகர கொடி இதெல்லாம் சிறப்பதை விட அதை விட முருகனினுடைய கோயில் கொடி சிறப்பாக இங்கு பறந்து இருக்கிறது இந்த கழுகுமலையில். காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகழ் முழக்கமானது, திருப்புகழ் பாடினது யாரு? அருணகிரியார் இல்லையா. அந்த காவடி எடுக்கக்கூடிய அந்த முழக்கமானது அமராவதி பட்டணத்தில் உள்ள தேவர்களினுடைய செவியை சென்று அடைகிறது. அங்கு அமராவதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர்க்கிறதா. கழுகுமலை நகரினுடைய கோட்டை உயரமானது. இப்ப கழுகுமலை அப்படிங்கிற இடம் தான் இங்க இப்ப நமக்கு ஹைலைட் ஆகுது. அதனுடைய கோட்டை மிக உயரமானது. அந்த கோட்டை எப்படி இருக்கும், எவ்வளவு அது இயற்கைனாக்கா, அதில் மேகங்கள் படுகின்றனவாம். அவற்றிலிருந்து உருவாகும் மின்னல்கள் இருளை கிழிக்கின்றன. நமது நெஞ்சம் நெகிழ்ந்து உருக தங்கத்தினும் மேலான காவடி தோளில் தூக்கி கனலில் உருகிய விழுகன முருகனை நோக்கி வலம் வரும் பக்தர்கள் அருளை பெறுவர், இன்பமடைவர். அதாவது தங்கத்தை விட மிக சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த காவடி. அந்த காவடியை தோளில் சுமந்து கொண்டு முருக பக்தர்கள் அந்த தோளில் அந்த காவடியை சுமப்பது முருகனையே சுமப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறதா இந்த பாடலினுடைய அர்த்தம் தந்தற்கு. இப்ப அந்த பாடல் பாருங்க, வாசிக்கிறேன். கோவில் வளம் எப்படி இருக்கு அப்படிங்கறது சொல்றாரு. இதுல இருக்கக்கூடிய எதுகை மோனை சந்தம் அதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கலாம். பாடலுடைய கருத்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம சில சொல்லும் பொருளை மட்டும் தெரிந்து வைத்து பாடல் பார்க்கலாம். சென்னிக்குள நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி அதனை புய வரையில் துணை தீரன் அயில் வீரன். அதான் சென்னிக்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானின் சிறப்பை நான் அழகான பாடல்கள் மூலமாக பாடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. வண்ணமயில் முருகேசன் புற வள்ளி பதம் பணி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலன் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே. அதனுடைய சிறப்பை நான் சொல்லுகிறேன். அங்கிருக்கூடிய இறைவனுடைய சிறப்பையும் வள்ளி பதம் பணி நேசனாக்க முருகன் வள்ளி குறவள்ளி இல்லையா. அடுத்தது கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் பூச பிரகாச ஒளி மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி பலவும்.
அது அங்க இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய கலசம் வந்துட்டு தேவர் உலகத்தை விட உயர்ந்த ஒளி வீசுகிறது. அந்த ஒளியானது உலகங்கள் பலவற்றிலும் அதை கண்கூசும்படியாக வீசுகிறது. ஏற்கனவே படிச்சதான். கோபுரத்து துணை வெடிக்கும் அதன் நுண்ணடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடம் நுழைவாரிடம் உள்ள ஓசைகள் இசை மாசனம் இடியோ என்னும் தாக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த திருப்புகழ் பாடக்கூடிய அந்த முழக்கமானது காவல் எடுத்து அதை பாடக்கூடிய அந்த முழக்கமானது தேவர்களுடைய சிவியெல்லாம் சென்று இடி இடித்து சேரும். சந்நிதியில் துகஸ்தம்பம் வெண்ணில் தாவி வருகிற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல கொடி சூடிய கொடி மீதிலே தன் தாங்கும் உயர்ந்து அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய கடலில் வாழக்கூடிய மீன்கள் மகரம் போன்ற போன்ற கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோயில் திறக்கிற சிறப்பாக இருக்கிறது. உயர்ந்து கொண்டு அந்த கொடியானது பறக்கிறது. உன்னதமாகிய இன்றி ஒரு நாட்டு உண்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதன புயல் சாலமும் உறக்கும் எண்ணிக்கிறார். இது உனது இந்த திருப்புகழ் முழக்கம் அங்கு சென்றடையும் மிக சிறப்பாக இருக்கிறது. தேவர்கள் செவியை சென்றடைகிறது. அந்த மேகம் படுகிறது. அந்த மேகத்திலிருந்து மின்னர்கள் உருவாக்குது. அது வந்து இருளை இழிக்கிறது. நெஞ்சுருக நாம் பாடுகின்றோம் அப்படிங்கிறது. அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம், அதாவது திருப்புகழ் முழக்கமானது அருணகிரி பாடிய அந்த திருப்புகழ் முழக்கமானது பல அடியார்கனம் மொழி போதில் அமராவதி இமையூர் செவி அடைக்கும் அந்த முறை. அவர்கள் பாடக்கூடிய அந்த பாடலானது அமராவதி பட்டணம் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்று உலகமே எதிர்பார்க்கும்படியாக பாடல்கள் பாடப்படும். கருணை முருகனை போட்டு தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கடல் ஏறிய மெழுகால் வரும் இகமே கதி காண்பர் இன்பம். அந்த இறைவனுடைய அந்த காவடி எடுத்துக்கொண்டு தோளில் சுமந்து கொண்டு யாரெல்லாம் வருகின்றார்கள் கடலில் உருகிய மெழுகை போல முருகனை நோக்கி அவர்கள் வருகின்ற அந்த பக்தர்கள் இருக்கிறார்கள் இன்பத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி புரியுது. இந்த பாடல் வந்துட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடல் யூடியூப்ல கேட்டீங்கன்னா அந்த பாட்டு அப்படியே இருக்கும். ஏன் இதை கேட்க சொல்றேன்னா கேளுங்க இந்த பாட்டு கேட்டீங்கன்னா. ஏன்னா இந்த பாடலினுடைய மெட்டு அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாக ஒரு வரி கொடுக்குறாங்க இல்லையா, அதனால இந்த பாட்டு எடுத்து பாத்துங்க தெரியும். சென்னிக்குள்ள நகர் வாசன் தமிழ் தேவு அப்படிங்கிற ஒரு மெட்டு வரும். நிறைய மெட்ல பாடிட்டாங்க. இந்த மெட்ல வர நல்லா பாட்டி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, சொல்லும் பொருளும்ல பாருங்க. புயம் அப்படிங்கிறது தோலை குறிக்கிறது, வரை என்பது மலையை குறிக்கிறது, வண்ணம் அழகு, கழுகாசலம் அப்படிங்கிறது கழுத்து, துஜஸ்தம்பம் அப்படிங்கிறது கொடிமரத்தை குறிக்கிறது, சலராசினா சலம் கடல் தண்ணீர் இல்லையா, சலராசி கடலில் வாழக்கூடிய மீன் நிறைவு, விலாசம் என்பது அழகை, கோபுரம் அப்படிங்கிறது சிலம்பு, மாசுனம் பாம்பு, இஞ்சி மதில், புயல் மேகம், கரங்கும் சுடலும். சரி, இது சொல்லும் பொருள் கொஞ்சம் படிச்சுக்கலாம். அடுத்தது இலக்கண குறிப்புல தாவி அப்படிங்கிறது வினையச்சம், இகரத்தினுடைய சொல் தாவி வினையச்சம். மாதே அப்படிங்கிறது அழைக்கிறது, எளிய சொல்லாக அது இருக்கு. இது ஒரு விளக்கம், வளர்ச்சி விதிகள் அதெல்லாம் மறுபடியும் பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். குறுந்தொகை பார்க்கலாம். குறுந்தொகை நூல் குறிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே பல முறை நாங்க படிச்சுட்டே இருந்திருக்கோம். 8 கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்தனை சாப்பிடும், அகத்தனைனா அகம் சாப்பிடும் 401 பாடல் இருக்கு. நல்ல குறுந்தொகை அப்படிங்கிறது சிறப்பு அடைமொழி இதுதான் இருக்கு. நல்லங்கிறது நிறைய பேர் எடுத்திருக்காங்க. கூறிக்குவோம் இதனை தொகுக்கிறார். பாரதம் பாடி பெருந்தார் பாட்டு கடவுள். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வந்து வெள்ளி விதியார் பாடிக்கூடிய ஒரு பாடலானது தரப்பட்டு தோழியின் கூட்டுறாங்க இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. குறுந்தொகை இதுல வந்துட்டு அன்றைய காலகட்டங்கள்ல திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்துல வந்துட்டு பெண் வீட்டார் வரதட்சணை அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்குறாங்க இல்லையா, வரதட்சணை அல்லது அதுக்கு என்ன சொல்றாங்க, வரதட்சணை அல்லது அன்பளிப்பு என்னமோ ஒரு பேரை வச்சுக்கிறோம் நீங்க. சரி, அதை வந்துட்டு பெண் வீட்டார்கள் வந்துட்டு கொடுத்து ஆண் மகனுக்கு இப்பொழுது தருகிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா சங்க இலக்கிய காலங்கள்ல இந்த பாடப்படத்துல தரக்கூடிய வார்த்தை வரக்கூடிய செய்தி தலைவன் தான் சம்பாதித்த பரிசு பொருள்களை எல்லாம் ஊரார் மத்தியில முன்னிலையில வைக்கணும்.
இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு என்னிடத்தில் இத்தனை பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன வச்சா, அதை பார்த்துட்டு பெண் வீட்டார்கள் சம்மதம் தெரிவிச்சாதான் அந்த பெண்ணை கட்டி கூட்டிட்டு வர முடியும். அதுதான் அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நிறைய அடுக்கி நிறைய பொருள் எல்லாம் பண்டம் பாத்திரங்கள் எல்லாம் வச்சு பசுமாடெல்லாம் கொடுத்து இதெல்லாம் அந்த சபையில தலைவன் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். தலைவன் கொண்டு வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த காட்சிப்படுத்துறான். இத்தனை பொருள்கள் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த பெண்ணை எனக்கு கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. பாடத்தினுடைய கருத்துமே அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பல முறை வந்துட்டு தலைவன் பெண் பார்க்க வரும்பொழுது பொருள்கள் எடுத்துட்டு வந்து இருந்திருப்பான் போல தெரியுது. அப்ப அது பத்தலன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருக்காங்க போல இருக்கு. அப்ப இந்த முறை கொண்டு வந்து தரக்கூடிய பரிசு பொருள் போதுமானது அளவுக்கு எனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி தலைவி ஏங்குறா. தலைவியே நீ கவலைப்படாத, உன்னுடைய தலைவன் தேவையான அளவுக்கு பரிசு பொருளை கொண்டாந்து வச்சுட்டான். நம்மவர்கள், அதாவது நம்முடைய தாய்மார்கள் இதை பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நீ கவலைப்படாதது தலைவியை தோழி தேற்றுவதான பாடம். அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா கீழே 2 பேர் இருக்காங்க. தோழி வந்துட்டு தேற்றுவதாக அந்த தரப்பட்டு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். இப்ப பாருங்க இந்த பாட்டு பாருங்க. அம்ம வாழி தோழி நம்புவோர் பிரிந்தோர் புணர்வோர் இருந்தனர் கொண்டோம் தண்டுடை கைய பெண்களை சிதறல நன்று கண்டிருக்குமா இன்று பெரிதமாக. சரி, பாடலுடைய இது இந்த சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திணைத்துறை அப்படிங்கிற விளக்கத்தை கொடுப்போம். திணை குறிஞ்சி திணை. இது எங்க நடக்கும்? குறிஞ்சி திணை மலை சார்ந்த நிலத்துல நடந்து போன்ற ஒரு காட்சி. தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசுவார். அதாவது தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் அப்படின்னாக்க பெண்ணு வீட்டார்கிட்ட போய் திருமணம் பேசிப்பாங்க சொல்லி அனுப்புறான். அப்படி இருக்கும்போது தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி, ஐயோ அவன் அனுப்பி வச்சிருக்கான், இப்ப என்னுடைய அம்மா வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ, என்னுடைய பெற்றோர்கள் வந்து அந்த தலைவன் கொடுத்த பரிசு பொருள் பத்தாவது சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்கன்னு பயந்துட்டு இருந்த அந்த சமயத்துல, கவலைப்படாத தலைவன் மறைவை ஏற்றுக்கொண்டனர், நமர் ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னா இந்த இடத்துல நமர் அப்படிங்கிறது வந்துட்டு நம் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நீ கவலை ஒழிவாயாக என்று தோழி கூறுகிறாள். தோழி வந்து ஆற்றுப்படுத்துகிறாள், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் விளக்கம் தரணும் அப்படிங்கிறது துறை விளக்கம். தலைவன் தலைவி மனமொழி பற்றி பேச சான்றோரை அனுப்புகிறாங்க. தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள். இந்த நிலையில் தோழி அவரிடம் தலைவனுடைய தரப்பை தலைவியின் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று தேற்றுகிறாள். இது மறுபடியும் விளக்கம் சொல்லியிருக்காங்க. பாடலின் பொருளுமே அதாவது ஊர் மக்களின் அவையில் முன்பு பலமுறை தலைவனுடைய பரிசு பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. அப்படின்னு என்ன, இந்த நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய வரதட்சணை பொருட்கள் பத்தாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பரிசு பொருள் சொல்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. பரிசு பொருட்கள் பத்தாது தலைவி, இன்றோ தலைப்பாகை அணிந்த கையில் தண்டுடன் இருக்கக்கூடிய முதியவர்கள் மூலமாக அப்படின்னா இந்த சபையில உட்கார்ந்து இருப்பாங்க இல்லைங்களா சான்றோர்கள், தலைப்பாகை அணிந்து கொண்டு கையில வந்துட்டு ஒரு கோல் வச்சிருப்பாங்க. தண்டுடை கையர் அப்படின்னா கோலை வைத்துக் கொண்டிருப்பாங்க. இந்த நாட்டாமை போல ஒரு காட்சி வச்சுக்கீங்களேன். நாட்டாமை வந்து கையில அப்படியே ஒரு செங்கோல் கையில வச்சிருப்பாங்களே, அதுதான் வந்து தண்டுடை கையர் அப்படிங்கிறது. கையில வந்து கோல் வச்சிருப்பாங்க, குச்சி வச்சிருப்பாங்க, அதான் அவங்க பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. குறிஞ்சி இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த வயதானவர்கள் எல்லாம் அந்த கைகையின் தண்டை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள் தலைப்பாகை அணிஞ்சிருப்பாங்க. நீலகிரி மாவட்டங்கள்ல எல்லாம் மலைப்பிரதேசங்கள் எல்லாம் தலைப்பாகை அணிஞ்சிருப்பாங்க. இன்று தலைப்பாகை அணிந்த கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர்கள் மூலமாக தலைவன் போதுமென்று சொல்லத்தக்க அளவு பரிசு பொருளை கொண்டு வந்து அவை வைத்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கான் தலைவன், இந்த முறை இந்த பெண்ணை விட்டுறக்கூடாதா அப்படின்னு ஏகப்பட்ட பரிசு பொருளை அடிக்கிறான். அடுக்கி வைக்கும் போது இப்ப மனம் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது அவையில் இருக்கும் தலைவனுடைய உறவினர்கள் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தனராம். பாருங்க, அன்றைய காலகட்டங்கள்ல பெண் வீட்டார்கள் வந்துட்டு அப்பாடா போதும் தேவையான அளவுக்கு பரிசு பொருள்கள்லாம் வச்சுட்டப்பா நீ, நன்று நன்று ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஊரில் முன்பெல்லாம் பரிசு தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்து விடப்பட்ட தலைவரை போதிய பரிசு தொகை கிடைத்தவுடன் சேர்த்து வைக்கிற விருந்தினர் தானோ என்று தோழி கூறுகிறாளாம். அப்படின்னா கலாட்டா பண்ணிருக்காங்க பாத்தியா, இன்றைக்கு நமக்கு தேவையான பரிசு பொருள் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு நல்லா இருக்குன்னு ஏத்துக்கிட்டு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இதே போல அன்றைய காலகட்டங்கள்ல பரிசு தொகை பத்தலன்னு சொல்லி காதலர்களை பிரித்து விட்ட காலமும் இருந்திருக்கிறது போல அப்படின்னு தோழி ஒரு நையாண்டியோட சேர்த்து பேசி தலைவியை தேர்ச்சார். கவலைப்படாத, இனி பிரச்சனை இல்ல, உங்களுடைய தலைவருடைய கொண்டு வந்த பரிசு கூட ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பாடல் நேரிசை ஆசிரியர்
சிதவல் அப்படின்னா தலைப்பாகை. இது வந்துட்டு ஒரு முறை கேட்டிருந்தாங்க. சிதவல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் சொல்லு. தலைப்பாகையை குறிப்பிடுகிறது. தண்டு என்பது ஊன்றுகோல், கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊன்றுகோல். அவ்வளவு. சரி, இலக்கண குறிப்பாருங்க. பிரிந்தவர்கள் அப்படிங்கிறதா பிரிந்தோர் வினையாளனை பேரா தரப்பட்டது. நன்று நன்று இரண்டு பேரை அடிக்க வைத்து அடிப்பவர். பகுபத உறுப்புகளும் புணர்ச்சி பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்தாகணும். ஏன்னா பகுபத உறுப்புகள் எத்தனை, அவை யாவை அப்படிங்கிறத அடுத்த பாடப்பகுதியில நாம் தொடர்ந்து பார்த்துருக்கோம். இந்த பாடத்துல தொடர்ச்சியா வரக்கூடிய அடுத்தது புறநானூறு பகுதிக்கு போயிடலாம். புறநானூற்றுல இப்போ அகம் சார்ந்த செய்தியை சொன்னது அங்க முன்னாடி சொன்ன பாடல் வந்துட்டு குறுந்தொகை பாடல் அகம் சார்ந்து. புறநானூறு அப்படின்னாக்க புறம் சார்ந்தது இல்லையா, வெளிப்படையா ஊருக்கு தெரிந்தது போல நடந்து கொள்வது. வாழ்வியல் சிந்தனை கருவூலமாக இருக்குது. புறநானூறு பற்றிய செய்திகள், பல செய்திகள் நம்ம நிறைய படிச்சிட்டோம். நமக்கு தரக்கூடிய ஒரே ஒரு பாடல் புறம் சார்ந்த 400 பாடல், அவ்வளவு. புறநானூறு வாழ்வியல் சிந்தனை கருவூலம் அப்படின்னு பேர் இருக்கு. இதை வைத்துதான் இன்றைய கூடிய நம்ம மக்களுடைய வாழ்க்கையை எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, நம்முடைய பாடத்திற்கு தரப்பட்டிருக்கக்கூடியது கடலுள் வாய்ந்த இளப்பெருவழுதி அப்படிங்கிறத. அப்படின்னா கடல்ல விழுந்து செத்து போயிட்டான். கடலுள் வாய்ந்த இளப்பெருவழுதி. இவர் என்ன செய்யறாருனாக்கா, ஒரே ஒரு பாட்டு இவர் வந்துட்டு புறநானூற்றுல ஒரே ஒரு பாட்டு தான் எழுதியிருக்காரு. அதாவது அரசனே எழுதியிருக்க, தலைவனே எழுதியிருக்க. கடலுள் வாய்ந்த இளம்பெருவழுதியே எழுதிய பாடல் புறநானூற்றுல ஒன்று, பரிப்பாடல்ல ஒன்றும் கிடைச்சிருக்கு. சரி, அதுக்கு மேல வந்து ஒரு பெட்டி செய்தி இருக்கு, அந்த பாருங்க. பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவரு புறநானூறு The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, இந்த புறநானூறு அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்த்திருக்காரு ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர். அதே வந்து ஜியு போப் அப்படிங்கிறவர் புறநானூறு சில பாடல்களை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அந்த புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் லேட்டஸ்ட். நமக்கு ஜியு போப் தான் மிக முக்கியமானவர். அவர் சில பாடல்கள் தான் புறநானூற்றில் இருக்கிறார். அவர் திருக்குறளையும் மொழிபெயர்த்தார். சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்ட அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றுடைய பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து பயன்பெறும் வகையில் உவேசா அவர்கள் 1594ஆம் ஆண்டு முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். இது முதலாக அச்சில் வெளிவந்த காலம் வந்து 1594. 1882 ஒரு நூல் முதல் அச்சில் வந்துச்சு. எதுவும் சொல்ல முடியுமா? ஏன்னா அச்சய இயந்திரம் அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதனால கேக்குறேன். இப்போ 1884 புறநானூறு வந்துச்சுனாக்கா 1882 ஒரு நூல் வந்துச்சு, திருக்குறள். நினைவுலவை. சரிங்க, இப்ப இந்த பாடத்துல இருப்பாங்க. இதுல வந்துட்டு பொதுவியல் திணை, இது நான் சொன்ன சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் திணைத்துறை அப்படிங்கிறது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பொதுவியல் திணையில வந்து இப்ப புறத்திணைகள் 12 அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி கரந்தை வஞ்சி காந்தி உரிமையை பாகை பாடான் கைக்கிளை பெருந்தனை பொதுவியல் அப்படிங்கிறது இல்லையா, கைக்கிளை பெருந்தனை வரும். அதுல பொதுவியல் அப்படிங்கிறது ஒரு திணை வரும். பொதுவியல்னா என்ன, வெற்றியில இருந்து ஆரம்பிச்சு இந்த பாடான், அதாவது வெற்றி தரக்கூடிய மன்னனுடைய பாட்டுகள் தான் பாடான் திணை அப்படின்னு. இதுல இதுவரை சொல்லப்படாத புதிய வித்தியாசமான செய்திகளை, பொதுவான செய்திகளை எல்லாம் சொல்லப்படாத செய்தி சொல்வதுதான் பொதுவியல் திணை. பொருள்மொழி காஞ்சி அப்படிங்கிறது அதனுடைய உட்பிரிவு. பொருள்மொழி காஞ்சின்னா மக்களுக்கு நலம் செய்யக்கூடிய வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவது பொருள்மொழி காஞ்சி. சரி, இப்ப வந்து கடலூர் வாய்ந்த இளம்பெரு வழுதியே ஒரு பாட்டை பாடி இருக்கின்றான். அவன் இந்த பாடல்ல என்ன சொல்றான்னு சொன்னா, உண்டாலம்மை உலகம். இந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு. புறநானூற்றை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பாடலாக இந்த பாட்டு இருக்கிறது. உண்டாலம்மை உலகம் பிறர் அமிர்தம் ஏவது ஆய்வு துஞ்சல் பிறர் அஞ்சுவது அஞ்சு உங்களின் உயிர் கொடுக்க வழியை உலகுடன் மச்சனையராகி பிறகு இதுல உண்டாலம்மை இவ்வுலகம் அப்படிங்கிறது மிக முக்கியம். உலகம் இப்பொழுது வரை சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்திரனுக்குரிய அமிர்தமே கிடைத்தாலும் இனிது என்று தனித்து உண்ண மாட்டார்கள். யார் அப்படின்னு சொன்னாக்கா, பிறருக்காக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். கடைசி ஒரு பிறர்க்கென முயலும் நமக்கென முயலாக வந்தால் நமக்காக வாழாமல் பிறருக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் இதுவரை இயங்கிட்டு. அந்த பிறருக்காக வாழக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, புகழ் வருது அப்படின்னா உயிர் கொடுப்பாங்கன்னா, வழி அப்படின்னு சொன்னாக்க உலகமே கிடைத்தாலும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவரை பற்றி செய்தான் இந்த பாடத்தில். இதை கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதியே பாடியிருக்காங்க. பொருள் பாருங்க, நூலை பொருள் பாடல் பொருள் பாருங்க.
நமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சிகள் உழைப்பவர்கள் இந்திரனுக்குரிய அமிர்தம் கிடைத்தாலும் அது உயிர் காப்பது என்பதற்காக தனித்து விட மாட்டார்கள், யாரையும் வெறுக்க மாட்டார்கள், சோம்பலின்றி செயல்படுவார்கள், பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள், புகழ்வர் வேண்டாம் உயிரையும் கொடுப்பார்கள், உலகம் முழுவதும் கிடைக்கப்படுவதாக இருந்தால் பழிவரும் செயல்களை செய்ய மாட்டார்கள், எதற்கும் மனம் தர மாட்டார்கள். இத்தகைய சிறப்புகள் இருப்பதால் இந்த உலகம் இன்னுமே இருக்கு. உண்மையாலுமே இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் உலகம் இயங்கிட்டு இருந்தா எப்படி நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ முடியும் இந்த காரணத்தினாலே. அதனாலதான் இப்ப நாம ஒன்றும் இல்லைங்க, நீங்க உட்காந்துருக்கீங்க, உட்காந்துருக்கு மேல இன்கேஸ் ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஃபேனை செஞ்சவன் தனக்காக செஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்காக செஞ்சு. ஏசி இருக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அந்த ஏசி வந்து தனக்காக செஞ்சு பிறருக்காக செய்து கொண்டு இருக்கணும். அப்படின்னு நீங்க உங்களை சுற்றி கூடிய எல்லா பொருளையும் பார்க்க அந்த பொருளை செய்தவன் யாரோ ஒருவன் யாருக்காகவும் செய்திருக்கிறான், பிறருக்காக செய்யக்கூடிய காரணத்தினால இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அழகா நம்ம வாழ்க்கையோட அதை பொருத்திக்கலாம் இந்த விஷயத்த. இது எப்ப சொல்லப்பட்டது, காலம் என்ன குறிச்சு பாருங்க. அது சங்க இலக்கிய காலத்திலேயே இவ்வளவு தெளிவான விஷயத்த சொல்லி வச்சிருக்கேன். சரி, இந்த பாடத்தில் இந்த பகுதி முடியுது. இதுல இலக்கண குறிப்பார் அப்பா என்பது அசைநிலை. அசைநிலைனாக்க சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்டு, அவ்வளவுதான் அசைநிலை சொல்லி. குஞ்சல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிப்பிடுகிறது. முயலா அப்படிங்கிறது முயலாத அப்படிங்கிறத கடைசி எழுத்து முயலாத ஈரெழுத்து ஈற்றெழுத்து காணும் ஈர்கிட்ட இதை மாதிரி கிடைச்சு மாறு. வகுப்புகளை பொறுத்தவரைக்கும் துஞ்சல் துஞ்சல் கட்டளை சொல்லாக இருக்கணும், அல் தொழிற்பெயரா. துணிவு இல்ல, வித்தியாசமான ஒரு பிரிப்பு. முனி இவ்வு இல்லு அருகு தெரியுது. முனி பகுதி இவ்வு உடம்படுமை சக்தி. உடம்படுமைகள் எத்தனை அப்படின்னா 2 எகர உடம்படுமை வகர உடம்பு. ஈயும் இவ்வும் தான் உடம்படுமைகள். இங்கே வகர உடம்படுமை உள்ளவர். இல் எதிர்மறை இடைநிலை. அவங்க படிச்ச பகுதி உறுப்புகளை காண நேர்ந்த சொல்லுங்க. பகுதி விகுதி இடைநிலை சரி சந்தி விக்கிறார் நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல எங்கேயோ காண பாருங்க. முனி இவ்வுங்கிறது உடம்படுமை சந்தியை கொண்டு வரான், இல்லைங்கிறது எதிர்மறை இடைநிலை கொண்டு வரான். சரி பார்ப்போம். அடுத்த கொடுத்திருப்பீங்க வாடிவாசல். வாடிவாசல் கதையை சொல்லிடுறேன். நூல்வெளிக்கு வந்திருக்கோம். சீசூர் செல்லப்பா அவர்கள் எழுதிய சிறுகதை விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு இலக்கியம் பல்வேறு தரங்களில் செயல்பட்டிருக்கிறார். சந்திரோதயம் தினமணி எழுத்து இதனை தொடங்கி தமிழ் நவீன இலக்கிய மறுமலர்ச்சி திட்டத்திருக்கிறார். அவருடைய குறிப்பிட்ட படைப்பு வாடிவாசல் சுவர்தான் சிவராசு பி எஸ் சாமியாவின் சுதந்திர தாகம் புத்தகத்திற்கு 2001 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா சாகித்ய அகாடமி விருதுகளால் 11வது புத்தகத்துல எத்தனை இருக்கு அப்படின்னு நூல் பேர்லாம் எழுதி வச்சுக்கணும். சரி, இப்போ நாவலுக்கும் குறுநாவலுக்கு என்ன பேசுவோம்? சிறுகதையை விட கொஞ்சம் பெருசா, புதினத்தை விட கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னா அது பேர் குறுநாவல். அதாவது சிறுகதைக்கும் புதினத்திற்கும் இடைப்பட்ட வடிவம் அப்படிங்கிறதா குறுநாவல். சரி, இப்போ இந்த நமக்கு பாடப்பகுதியா வரக்கூடிய இந்த வாடிவாசல் அப்படிங்கிறது குறும் புதினத்தினுடைய சுருக்கப்பட்ட வடிவம். ஏற்கனவே குறும் புதினம் அதனுடைய சுருக்கப்பட்ட வடிவம் தான் வாடிவாசல். இதுல ஃபர்ஸ்ட் அந்த நுழையும் பகுதியை பாருங்க. நீங்க எத்தனை பேர் ஜல்லிக்கட்டு பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. ஜல்லிக்கட்டு பார்த்திருந்தாலும் சரி, அதுல பங்கெடுத்திருந்தாலும் சரி, அப்பதான் வந்துட்டு இந்த பாடத்தினுடைய அறிவு என்னங்கிறது புரியும். அப்படியே அந்த லைவ் கமெண்ட்ரியே அந்த பாடமா கொடுத்துருப்பாங்க. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி வந்து லைவ் கமெண்ட்ரிங்க. இந்த பாடம் முழுக்கவே வந்துட்டு லைவ் அங்க இருக்கக்கூடியவங்க அப்படியே பேசிக்கிறது, காதுல விழுகிறது, அப்படிதான் அந்த பாடமே போகும். நுழையும் பகுதியில பார்த்து ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தேன். ஒத்தைக்கு ஒத்தையாய் கோதாவில் இறக்கும் மிருகத்திற்கு மனுஷனுக்கு விவகாரத்துக்கு 2 ஒரு முடிவு காணும் வாடிவாசல். வாடிவாசல் அப்படிங்கிற இந்த இடம் தான் மாடு வெளியில வந்து ஓட்டம் பிடிக்குது இல்லைங்களா, அந்த வீரர்கள் எல்லாம் பிடிக்கக்கூடிய அந்த நடுப்பகுதி இருக்குல்லையா, அதுக்கு பேரு அந்த இடம் தான் வாடிவாசல் அப்படின்னு. அதுக்குள்ளதான் எல்லா விஷயமும் நடக்கும். அந்த வாடிவாசலில் மனுஷ ரத்தம் சிந்தலாம், காளை உடலில் ஒரு சொட்டு ரத்தம் காணக்கூடாது, காளைக்கு எந்த அடியும் படக்கூடாது, எதன் கை ஓங்குதோ அதை தூக்கும். மனுஷன் இந்த விளையாட்டாக நினைத்தாலும் மிருகத்துக்கு அது விளையாட்டுக்கு அது அஞ்சல். மனுஷனுக்கு வந்து ஒரு வீர விளையாட்டா இருக்கலாம், ஆனா அதுக்கு வந்து அது கிடையாது, அது விளையாட்டு கிடையாது. தன்னை யாரும் அடக்க வராண்டா அப்படிங்கிறதுக்காக வேண்டி போயிட்டே இருக்கும். சரி, வாடிபுரம் காளை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. வாடிபுரம் காளைக்கு பேரு கருப்பு பிசாசு அப்படின்னா நிறைய பேரு வச்சு அதுக்கு காரி கொம்பு இத்தனை பேரும் வந்து ஒரு கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு காளமாட்டுக்கு சொல்லப்பட்ட பேரு. இந்த காளமாடு என்ன செய்யுதுனாக்கா, ஏற்கனவே நடந்த விளையாட்டு போட்டியில ஒரு மனிதரை ஒருத்தரை கொன்னு எடுத்து குத்தி கொன்னு இருக்கும். அந்த இறந்து போன மனிதனுடைய மகன்
மகன் அவன் வந்துட்டு என்ன செய்யறான், அந்த பையன் வந்துட்டு பிச்சி, அவன் பேர் பிச்சி. அந்த பிச்சி அப்படிங்கிற அந்த பையன் தன்னுடைய அப்பாவை குத்திய அந்த காளைய அடக்கியே தீரணும்னு சொல்லிட்டு ஒப்படியா வந்து அந்த காளையை பிடிப்பான். அந்த காளையை பிடிக்கும் பொழுது அவனுக்கு உதவியா மருதன் அப்படிங்கிறவனும் சப்போர்ட் பண்ணுவான். அந்த காளை குதிச்சு குதிச்சுட்டு வீசி எரிஞ்சு ஓட ஓட பார்க்கும். கஷ்டப்பட்டு அதை பிடிச்சு அதோட திமில பிடிச்சு இவனும் 4-5 தாவி நின்று அந்த கழுத்துல இருக்கக்கூடிய உருமாப்பட்ட செயின் எல்லாத்தையும் பிடுங்கி காளையை அடக்கி சாதிச்சிடறான். தன்னுடைய அப்பாவை வந்து கொன்ன அந்த காளையை வந்துட்டு பிடிச்சிடறான். இந்த செய்தி அப்படியே லைவ் கமெண்ட்ரி அங்க அந்த பேசுறவரு சொல்லுவாரு, மைக்ல பேசுறாரு இல்லையா, அந்த பேசுறவரு பேசக்கூடியதான் இந்த பாடம். கடைசியில பாருங்க, கடைசியில பாருங்க தெரியும். ஆர்ப்பரித்த வாடிவரும் கூட்டத்திற்குள் நெக்கி வர முடியாம திணறி பிச்சியை பார்த்து தவித்துக் கொண்டிருந்த கிழவன் யாருனாக்கா அந்த கூட்டத்தில் இருந்த தாம் அவனே என்று உணர்ச்சி பெருக்கால் பிச்சியை பார்த்து, முசலனூர் அம்புலியினுடைய பேரை காப்பாத்துக்கடா, நீ மனுஷனுக்கு பிறக்கலடா, புலிக்கு பிறந்தவன் வேற எத்த சொல்றது என்று உருமாப்பட்டை நீட்ட பிச்சியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பழித்து கொண்டிருந்தது அப்படி முடியுது. அப்படின்னா கோவத்தோட அப்படி பிடிச்சிட்டான் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா பிச்சு குடிய விட்டுறாத, புட்றா ஒரு தம்புக்கு நின்றுட்டான்டா, 2வது தம்பு உருட்டிடுடா, கிளத்துட்டான் கை சலக்குதுடா, இந்த 2 தம்புக்கு நின்றுடாடா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்க வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நீங்க காதுல கேட்டிருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும். இதை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேகம் கிடைக்கும் உங்களுக்கே. படிக்க படிக்க சுவாரஸ்யமா அந்த வார்த்தைகள் எல்லாம் காதுல விழுக்கும். இவ்வளவுதாங்க. இறந்து போன தன்னுடைய தந்தைக்காக வேண்டி அந்த விடாம அந்த காலை அடக்குறது தான் இந்த காலம். அதான் வாடிவாசல். சரி, அடுத்த பகுதிக்கு போயிடலாம். பகுதியோட உறுப்புகள் கொஞ்சம் வேகமா போயிடலாங்க. இந்த பகுதி உறுப்பிலக்கணம் பார்ப்போம். பகுதி உறுப்புகள் உங்களுக்கு தெரியும். பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம். 6 உறுப்புகள் மிக முக்கியமாக இடம்பெறும். பகு பதம் அப்படின்னா பதம்னா சொல். பகுக்கக்கூடிய சொற்களை தான் பகு பதம் அப்படின்னு சொல்லுவோம். பிரிக்க முடியாத சொல்லுக்கு பேரு பகாபதம் அப்படின்னு. சூரியன் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னாக்கா சூரிய, ஐ, அன்பு எல்லாம் பிரிச்சிருக்க கூடாது. பகாபதம் எதெல்லாம் பிரிக்க முடியுமோ அதுதான் பகுபதம். பகுக்கக்கூடியதான் பகுபதம். சரி, அப்படின்னாக்கா இப்ப 3 அந்த 6 உறுப்புகள் இருக்கு. செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று பொதுவாக 6 வகைப்படும் அப்படிங்கிறது. பொதுவாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தாங்க. இப்ப பகுதினா என்ன அப்படின்னா கட்டளை சொல்லாக வரும். அதுக்கு முதல்நிலை அப்படின்னு பேரு. எடுத்துக்காட்டு பாடினான்ங்கிற ஒரு வார்த்தையை பிரிக்கும் போது பாடு இன் ஆன். அப்ப பாடு அப்படிங்கிற கட்டளை சொல்லா வருகின்ற காரணம் அது பகுதி அப்படின்னு நினைச்சு அடுத்தது போயிடலாம். விகுதி அப்படிங்கிறது கடைசியில் இருக்கக்கூடிய சொல். ஒரு வார்த்தையினுடைய கடைசி தான் விகுதி அப்படின்னா அது திணைப்பால் எண் இந்த 4 விஷயத்தை காட்டும். திணைனா ஆண் உயர்த்தினை அகிரணையை காட்டும். கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தை அதாவது பாடினான் அப்படின்னாக்கா ஆணை குறிக்கிறது. அப்ப திணை உயர்த்தினை அப்படி நீங்க யோசிச்சுட்டு அதே மாதிரி பால் அப்படிங்கிறது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது காட்டும். எண்ணுனா ஒருத்தம் பாடினானா எத்தனை பேர் அப்படிங்கிறது காட்டும். எண்ணிக்கை காட்டும். இடம் வந்துட்டு தன்மை முன்னிலைப்படுறது அப்படிங்கிறது. மூவிடம் இருக்குல்லையா, மூவிடத்தை எதுங்கிறது காட்டும். இதுவும் விகுதியை சொல்லும். இடைநிலை அப்படிங்கிறது இடையில இருக்கக்கூடிய சொல். அது வந்துட்டு இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அப்படிங்கிறத தாண்டி எதிர்மறை இடைநிலையும் இருக்கும், பெயர்நிலை இடைநிலையும் இருக்கும். எதிர்மறை இடைநிலைனாக்கா ஆப்போசிட்டா நடக்காதான் அப்படின்னாக்கா வரல, அதெல்லாமே எதிர்மறையாக வரக்கூடிய. பேர் இடைநிலை அப்படிங்கிறது பேர்களுக்கு நடுவுல வரக்கூடியது. இப்ப தமிழச்சிங்கிற ஒரு வார்த்தை இருக்குனாக்கா தமிழ் இச்சுலாம் பிரியும். அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த இச்சு எல்லாமே வந்துட்டு எதிர்மறை பேர் இடைநிலை சொல்லாக உள்ள வந்து பெரும்பான்மை அந்த வார்த்தைகள்லாம் மிக குறைவாதான் இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டா சில வார்த்தைகள் கால இடைநிலைகள்ல தான் நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைகள், இறந்த கால இடைநிலை அப்படிங்கிறது அந்த பெட்டி செய்தியில் தரப்பட்டிருப்பாங்க. கால இடைநிலைகள் அதாவது இடைநிலையை 3 வகையா பிரிக்கலாம். கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, பெயர் இடைநிலை. கால இடைநிலை 3 வரும். எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் அப்படின்னு. எதிர்மறை இடைநிலை அப்படிங்கிறது வேற, ஆப்போசிட்டா வரக்கூடியது. அதுவே கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கா ஓடாது அப்படிங்கிறது ஓடு, ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை. பேசான் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. பேர் இடைநிலையில கீழே நான் சொன்னது கொடுத்துருக்காங்க பாருங்க. இச்சி, இஞ்சி, இத்தி, இந்த 5 தான் பெரும்பாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழச்சிங்கிற வார்த்தை கீழே கொடுத்துருக்கான். அந்த வார்த்தை பார்த்துட்டு வெட்டி செய்தியில இருக்கக்கூடிய எந்த கால இடைநிலைகள் இத்தி அதை பார்த்து சொன்னோம். நிகழ்கால இடைநிலைகள் இருக்கின்ற ஆண்டு பழக்கத்துல இல்ல. எதிர்கால இடைநிலைகள் நடப்பான், வருவான் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் எதிர்கால இடைநிலை, இனிமேல் தான் நடக்கும் இல்லையா.
அந்த வார்த்தைகள். அடுத்தது சந்திங்கிற சொல்லிருக்கலாம். சந்தி என்பது சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய சந்திப்பிழை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திப்பிழை வருது அப்படின்னா என்ன சார்? எங்க இத்து வரணுமா இப்பு வரணுமான்னு தெரியல, இந்த இடத்துல இச்சு வரணுமான்னு தெரியல. அவனை கண்டேன் இக்கு வருமா, நடுவுல அவனை இக்கு கண்டேன் வருமானா வரும். அப்ப அந்த இக்கு பேர் என்ன? அதான் வந்து சந்தி எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சந்தி எழுத்துனா என்ன? உணர்ச்சி எழுத்து. சந்தி என்பதற்கு உணர்ச்சி என்று பெயர். அப்ப அந்த சந்திங்கிற உறுப்பு எங்க வரும் அப்படின்னா பகுதியை அடுத்து உடனடியாக சந்தி வரும். இவ்வளவுதான். அதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்றான். எழுத்து பேருங்கிற ஒரு வார்த்தை சொல்றான். 6 உறுப்புகள் பெரும்பான்மை பகுதி உறுப்பினர் கடத்துல இருக்கு. பொதுவான உறுப்புகள் 6, பகுதி விகுதிகளை சாரி சந்திரிகாரம். இந்த 6 உறுப்பு இல்லாத ஒரு எழுத்து வந்துருச்சுன்னா அந்த 7வது உறுப்புக்கு பேர் தான் எழுத்து பேரு. எங்க வரும் அப்படின்னா சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் எழுத்து பேரு. சாரி வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்துள்ளார். உயிரெழுத்து ஏறி வந்து புள்ளி பெற்ற எழுத்து இன்னொரு எழுத்து உயிர் ஒரு எழுத்து ஒரு உயிர்மை எழுத்தாக வரக்கூடியது அப்படிங்கிறது. அந்த விகுதி தனியே வராமல் துணை பெற்ற எழுத்து பேராகும். துணையாக பெற்று வரும் எழுத்து பேரு காலம் காட்டாது. அது கொஞ்சம் அடல். எழுத்து பேரு காலம் காட்டாது. எடுத்துக்காட்டு பாடுதி, பாடு இத்து ஈன். இந்த சொற்களில் ஈ என்ற முன்னிலை ஒருமை வினைமுற்று மீறி இன்னும் ஆ என்னும் எதிர்மறை பெண். அடுத்தது மொழியாதான்ங்கிறது ஆவுக்கு முன்னும் பாருங்க, பின்னும் வரக்கூடிய இத்துதான் எழுத்து பேராம். அப்போ 2 இடத்துல எழுத்து பேர் வருது. ஒண்ணு பாடுதி அப்படிங்கிற வார்த்தையில பாடு இத்து நீர் வருது. அந்த இத்து எழுத்து பேரு. மொழியாதான் அப்படிங்கிற வார்த்தையில வரும்பொழுது மொழியாதான்ங்கிற வார்த்தையில ஆவுக்கு அப்புறமேட்டு ஒரு இத்து வருப்பாரு, அது எழுத்து பேரு. சரி, அடுத்தது சாரியை பார்த்தோம்னா சாரியை கீழே இருக்கக்கூடிய வார்த்தை சாரி அப்படிங்கிறதும் அப்படிதான். பகுதியும் விடங்களையும் விடங்களையோட விகுதியும் பொருத்தமாக பொருந்துவதற்காக சார்ந்து வரக்கூடிய உறுப்பு சாரியை அப்படிங்கிறோம். அல்ல அந்த பார்த்தனன்கிற வார்த்தையில கடைசியில இருப்பாங்க பார்த்தனன் அப்படிங்கிற வார்த்தையில குறிச்சோம்னா பால் இத்து இத்து அன் அப்படின்னு இல்லையா, அந்த அன்ன ஃபர்ஸ்ட் அன் வரக்கூடிய அதுதான் வந்து சாரியை அப்படின்னு. அவங்க ஆழமா இதெல்லாம் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணா ஆழமா போகலாம். அடுத்து விகாரம் அப்படிங்கிறது எழுத்து மாற்றம். இல்ல ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து வந்துச்சுன்னா அது அந்த எழுத்துக்கு பேர் தான் விகாரம். விகாரமா இருக்கான் அப்படின்னாங்கன்னா வேறுபட்டு இருக்கான் அப்படின்னு. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். நின்றான் அப்படிங்கிறது நில் அப்படிங்கிறத வேறு சொல். நெல்லுங்கிற இடத்துல நின்றுன்றான் எப்படி வரும் அப்படின்னாக்கா அப்ப அந்த இல் இன்னா மாறுதல் அதான் விகாரம். வடிவத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் விகாரம். கண்டான் அப்படிங்கிறது கான் அப்படின்னு புரியும் ஃபர்ஸ்ட் பகுதி. கான்னா குறுகி கண் அப்படின்னு வரும். அப்ப அந்த கான் கண் என்று குறுகியது விகாரம் அப்படின்னு சொல்லுதான் விகாரம். சரி, அடுத்தது நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கான், பெட்டி செய்தி. அந்த பெட்டி செய்தியில இருக்கக்கூடிய ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க, இவ்வளவு ஆழமா தேவையில்லை. இதுல கடைசியில கீழே இருந்து மேல போகும்போது ஒரு 3வது இயங்கோல் வினைமுற்று விதிகள் அப்படிங்கிறது அது கொஞ்சம் முக்கியமானது. அப்படிங்கிறது இயங்கோல் வினைமுற்று தெரிஞ்சுக்கணும். வாழ்க, வாழிய, வாழியர் அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படின்னு தான் தெரியும். வாழிய வாழ்குடல் இய அப்படின்னு தெரியும். அப்ப இந்த இயர் அப்படிங்கிறது இயங்கோல் வினைமுற்று தெரிஞ்சு. அடுத்த லைன்ல அந்த பெட்டிச்சேரிக்குள்ள ஃபர்ஸ்ட் வார்த்தை கொடுக்குறாங்க, நல்ல வார்த்தை. தமிழ் ஓர் ஒட்டு நிலை மொழி. ஒட்டு நிலை மொழின்னா என்ன அப்படின்னா தனியா ஒரு எழுத்து மட்டுமே ஒரு எழுத்து ஒரு மொழியா இருக்குமே தவிர பெரும்பான்மை தமிழ்ல வந்துட்டு பகுதி விகுதி அப்படிங்கிற ஒட்டுக்கள் சேர்ந்துதான் ஒரு வார்த்தை உருவாக்குறது. அதுதான் ஒரு சொல்லா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கான். எனவே தமிழ் ஒரு ஒட்டு நிலை மொழி, தனி நிலை மொழி கிடையாது, ஒட்டு நிலை மொழி. அடுத்து 3வது பேராகிராஃப், திணைப்பால் என் இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ் மொழி. அது இடத்துல திணைப்பால் என் இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ் மொழி. அவ்வளவுதான் இந்த பாடப்பகுதியில. வேற எதுவும் அவ்வளவு முக்கியமானதா இல்லை, இது போதும் நினைக்கிறேன். அடுத்தது
பக்கம் 76 வாங்க, கேள்வி பதில்கள் வரும். இலக்கண தேர்ச்சிக்குள்ள டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். பகுதி உறுப்புகள் எத்தனை அவை யாவை அப்படிங்கிறது 6. பகுதி விகுதி இடைநிலை சாரி சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியை தாண்டி 7வது பின்வருவன வச்சு பொருந்தாத இணைந்து இருப்பாங்க. ஒரு 6வது கேள்வி பாருங்க. அதே புத்தக பக்கம் 76ல இலக்கண கேள்விகள்லயே 6வது கேள்வியா வரும். அதுல பொருந்தாத இணைன்னு சொல்லியிருக்கோம். அன் வந்தனன் அப்படிங்கிறது இன் முடிந்தது, கூ காண்புடன் அன் சென்றான் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. இலக்கண தேர்ச்சி கேள்விங்க 6வது கேள்வி. அந்த குருவினாவுக்கு மேல, குருவினா பலவுள் தெரிக, அதுக்கு மேல கேள்வி எண் 6ல பாருங்க இலக்கணம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெட்டி கீழே கொடுத்திருக்கான். 6வது கேள்வியா, பின் வருவனவற்றில் பொருந்தாத இணையை தேர்கன்னு தந்திருக்காங்க. இந்த இன் முடிந்தது அப்படிங்கிற இது பொருந்தல. இன் முடிந்தது, முடிந்தது அப்படிங்கிற சொல்ல இன் இல்ல. 7வது கேள்வியில நீங்களே சேர்த்து சொல்றது போல ஒரு பேசு இன் ஆண் பேசினான், பேசு திரு ஆண் பேசுகிறான், பேசு இவ் ஆண் பேசுவான், பேசு ஆண் பேசான். அதே மாதிரி எழுது திரு ஆண் எழுது இன் ஆண் எழுதினான், எழுது திரு ஆண் எழுதுகிறான். இது ஒண்ணுன்னா நம்ம சேர்த்து எழுது இவ்வோ ஆண் எழுதுவான், எழுது ஆண் எழுதான். 8வது கேள்வியில பார் ஆண் பாரான், கான் அல் அள் காணல், குறை இல்லர் குறைதல். இப்போ பல உள் தெரிகல கூற்று கோடு என்பது தமிழ். அதுக்கான சரியான பதில் செகண்ட் ஆப்ஷன். கூற்றும் சரி, விளக்கமும் சரி, சரியான ஆப்ஷன். அடுத்த கேள்வி, காவடி செந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். செகண்ட் ஆப்ஷன் அண்ணாமலையார். கேள்வி 3 பொருத்தமான விடையை தருக அப்படின்னு சொல்லியிருக்கு. அது உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் சரியானதா இருக்கு. பார்க்க 4வது இனிதென, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான இனிது என அப்படின்னு. அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். பக்கம் 78ல அந்த சான்றோர் சித்திரம் சீவை தாமோதரனார் இருக்காரு. அவர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுறார். யாழ்ப்பாணத்தில் பிறந்திருக்காரு. நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற போல உரையோட பதிப்பிட்டிருக்காரு. 1868ஆம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையும் பின்னர் கலித்தொகை இறைநர் நிறைய உரையெல்லாம் எழுதியிருக்காரு. நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்த பேரகிராஃப் பண்ணுவாங்க. தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தம்முடைய நான் அடுத்த தினவர்த்தன மானிய இதழுக்கு ஆசிரியரா மாத்திருந்தாரு. அதுல கேள்விக்கு வரலாம். கேள்வியில 2வது கேள்வி பாருங்க. ஆசிரியர் ஆக்கினார். என்னுடைய பகுதி ஆசிரியர் ஆக்கு அப்படிங்கிற முழு சொல் தான் பகுதி. ஆசிரியர் ஆக்கினார் அப்படிங்கிறதுல ஆசிரியர் ஆக்கு அப்படிங்கிறது தான் பதில். அடுத்ததெல்லாம் மாணவர்களுக்கான தெரிவுகள். 4வது கேள்வி பெரும் புகழ் இலக்கண பிரிவு கேட்டிருக்காங்க. பண்பு தொகை அப்படிங்கிறது. அடுத்தது ஆங்கில சொற்கள் கேட்டிருக்காங்க. தமிழ் சொல்லுக்கான ஆங்கில சொல்லலாம் இது மாணவர்கள் புரியுது. இந்த வல்லின நீர்களை இட்டு நீக்கும் எழுது அப்படிங்கிறது பயிற்சி. குமரனை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டாங்க. இந்த கேள்விகளுக்கு தான் பதில் தெரியும். அப்புறமேல் தமிழாக்கம், அதை விட்டீங்கன்னாக்கா மாணவர்களுக்குரிய பயிற்சிகள் தொடர்ந்து சித்திரக்கவி எல்லாம் வருது. அதெல்லாம் வேண்டியதில்லை. கடைசியில கலைச்சொல் அறிவும் அதெல்லாம் பாடத்தின் நிறைவான கலைச்சொல். எத்தனை குரூப் அப்படின்றது இனக்குழு, எர்த் என்வரான்மெண்ட், புவிச்சூழல், எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படிங்கிறது வேறு சொல்லக்கிறாரு. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு, சஃபிக்ஸ்னா பின்னொட்டு, கல்ச்சரல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு கூறுகள். அதை தாண்டி கீழே அறிவை விரிவிசை மிக முக்கியமானது. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர் பாலகிருஷ்ணன் இந்த பாடப்பகுதி இருக்கு நூல். திராவிட சிந்துங்கிறது அண்ணாமலையில் இருக்கு. வாடிவாசல் சிசு செல்லப்பா. அதுக்கு அடுத்தது பாருங்க, இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். எழுத்து இதழ் தொகுப்பாச கியா சச்சிதானந்தன் அப்படிங்கிறது.
எழுத்து இதழ் தொகுப்பு. சரி, இதோட இந்த பாடப்பகுதி எல்லாம் நிறைவு.